ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தக்காளி செடியில் விதை விதைக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதைக்கிறதுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க மண்கலவை பார்த்திங்கன்னா மணலும் மாட்டு சாணமும் தான் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம சீட்லிங் பண்ணும்போது செம்மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம். சீட்லிங்னால் நாட்டு நடுறது, அதை தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் தக்காளி எடுத்து புளிஞ்சு கூட விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக கட் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக் எடுத்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கு க்ரோ பேக்கு, இல்லைனா அந்த தொட்டி எதை எடுத்தாலும் 2 ஃபீட்டுக்கு மேலே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேர் போய் நல்லா பெரிய செடியாக வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் லைட்டாக பள்ளமாக தோண்டிட்டு ரொம்ப தோண்டாமல் லைட்டாக தோண்டிட்டு அந்த தக்காளியை வச்சுருங்க. கட் பண்ணி வச்ச பீஸை வச்சுட்டு ரொம்ப மூடாமல் லைட்டாக மூடிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முளைச்ச வரை அது செடி முளைச்ச வரை ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா 3 பீஸையும் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ மீதி 2 பீஸை நம்ம ஸ்வீட்டிக்கும் லக்கிக்கும் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி விட்ற பார்த்திங்கன்னா மொத்தம் ஊற்றிடாதீங்க. நான் இப்போ இடத்துல தொளிச்சு விட்ருவேன். இப்போ லைட்டாக மட்டும் ஊற்றிடுவேன். ஏதாவது ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரேயில் வச்சு அடிச்சு விட்ருங்க. இல்லைனா அது மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்ருங்க. ரொம்ப எப்போவுமே ஈரப்பதமாக இருந்தால் மட்டும் போதும். தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருக்காதீங்க. ஏதாவது பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கீழே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா விதை கொஞ்சம் அழுகி போயிடும். அதில் தண்ணி ரொம்ப தேங்கிட்டே இருந்துச்சுன்னா அழுகி போயிடும். இப்போ எந்த இடத்துல வைக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வெயில் படுற மாதிரி மட்டும் வைங்க. ரொம்ப வெயில் எப்போவுமே இருக்கிற மாதிரி வைக்காமல் ஒரு மரத்தடியில் வச்சுருங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள மரத்துக்கு அடியில் தான் வச்சுருக்கேன், பால்கனியில். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக வரும். அடுத்த அப்டேட்டை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.